guys, welcome to our video. இன்னைக்கு நம்ம class 9 CBSE science ல chapter 5 அதாவது biology வந்து first chapter the fundamental unit of life தான் பார்க்க போறோம். சோ வாங்க friends வீடியோ பார்க்கலாம். While examining a thin slice of cork, Robert Hooke saw that the cork resembled the structure of honeycomb consisting of many little compartments. Cork is a substance which comes from the bark of the tree. This was in the year 1665 when Hooke made this observation through a self-defined microscope. Robert Hooke called these boxes cells. Cells is a Latin word from little room. This may seem to be very small and insignificant incident, but it is very important in the history of science. This was the very first time that someone had observed that living things appear to consist of separate units. The use of the word cell to describe these units is being used till this day in biology. So first வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் காக் வந்து எக்ஸாமின் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹனிகோம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த காக் ஸ்லைஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க் ஆஃப் ட்ரீலேருந்து எடுக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1665 வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதை வந்து எது மூலியமாக கண்டுபிடிக்கிறாருன்னா இவராக செல்ஃபாக க்ரியேட் பண்ண ஒரு சின்ன மைக்ரோஸ்கோப், அதாவது பிரிமிட்டிவ் மைக்ரோஸ்கோப் வச்சு. ஸோ இந்த எல்லா பாக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் ஹூக் வந்து செல்னு பேர் வைக்கிறாரு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா செல்னா லட்டினில் வந்து லிட்டில் ரூம்னு அர்த்தம். திஸ் மே சீம் டு பி வெரி ஸ்மால் அண்ட் இன்சிக்னிஃபிகன்ட் இன்சிடென்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்சிடென்ட். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செப்பரேட் யூனிட்டாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சது இப்போ தான். ஸோ அந்த வேர்ட் செல் அன்றைக்கி அவர் கண்டுபிடிச்சது, அதாவது 1665 கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வாட்டர் லிவிங் ஆர்கானிசம் மேட் அப் ஆஃப். Let us take a small piece from an onion bulb with the help of pair of forceps. We can peel off the skin called epidermis from the concave slide, inner layer of the onion. The layer can put immediately in a wash glass containing water. This will prevent the peel from getting folded or getting dry. What do we do with this peel? Let us take a glass slide, put a drop of water on it and transfer a small piece of peel from this wash glass to the slide. Make sure that the peel is perfectly flat on the slide. A thin camel hair paintbrush might be necessary to help the transfer the peel. Now we put a drop of saffronin solution on this piece followed by a cover slip. Take care to avoid air bubbles while putting the cover slip with the help of mounting needle. Ask a teacher for help. We have prepared a temporary amount of onion peel. We can now observe this light under low power followed by high powers of compound microscope. So ஒரு பீஸ் ஆஃப் ஆனியன் பல்ப் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஃபோர்சப்ஸ் மூலயமா அதுலேருந்து ஸ்கின்னை வந்து பீல் பண்ண சொல்கிறாங்க. அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா எபிடமிஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த லேயர் எடுத்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்து வாஷ் கிளாஸில் வந்து கண்டெய்னிங் வாட்டர், ஸோ வாட்டர் இருக்கிற ஒரு வாஷ் கிளாஸில் வந்து போட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ட்ரை ஆகாது, ஃபோல்ட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிளாஸ் கிளைடை எடுத்து அதில் வந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரும் அதில் அந்த பீல் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த பீல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ ஒரு சின்ன கேமல் பெயிண்ட் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ட்ராப் ஆஃப் சாஃப்ரனின் சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து போடுறப்போ நம்ம வந்து நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அது கிளியராக பார்க்க முடியும். அப்புறம் ஏர் பவுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்காக மவுண்டிங் நீடில் வந்து யூஸ் பண்ணணும். ஆஸ்க் யூ டீச்சர் ஃபார் ஹெல்ப். ஸோ இது வந்து உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்கன்னா டீச்சர்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கோங்க. ஓகே, and observe this slide under low power followed by high powers of compound microscope. ஸோ லோ பவர்லேயும் ஹை பவர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண சொல்கிறாங்க. What do we observe as we look through the lens? Can we draw the structures that we are able to see through the microscope on an observation sheet? Does it look like? We can try preparing temporary mounds of peel of onion of different sizes. What do we observe? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போன ஆக்டிவிட்டி சொல்லும் மாதிரியே நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் பீல்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க.
ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹனிகோம் மாதிரியே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் வந்து ஒரு டாட் இருக்குது எல்லா செல்லுலேயும். அந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூக்ளியஸ்னு சொல்கிறோம், இதை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கிறத செல்லுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் என்ன, வாட் ஆர் தி ஸ்ட்ரக்சர்ஸ்? தோஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் லுக் சிமிலர் டு ஈச் அதர். Together they form a big structure like an onion bulb. We find from this activity that onion bulbs of different sizes have similar small structures visible under a microscope. The cell of the onion peel will all look the same regardless of the size of the onion they came from. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த பெரிய சைஸ் ஆனியன் இருந்தாலும் சரி, சின்ன சைஸ் ஆனியன் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா செல் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ செல் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் டிஃப்ரெண்ட் ஆனியன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ எல்லா ஆனியனில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியனோட செல் அதே மாதிரி தான் இருக்கும். These small structure that we have see are basic building unit of onion bulb. ஸோ ஆனியன் பல்போட பேசிக் பில்டிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்னு சொல்கிறோம். நாட் only onion but all organisms that we observe around are made up of cell. ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்லால் கிரியேட் ஆகிருக்கு. ஏன் நம்ம கூட செல் அது கிரியேட் ஆகிருக்கும். However there are also single cells that live on their own. ஸோ சிங்கிள் செல்ஸ், அதாவது யூனிசெல்லுலர் வந்து பார்த்திங்கன்னா தன்னால் தனியாக தான் வந்து பார்த்திங்கன்னா லிவ் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம செல்ஸோட டிஸ்கவரியை பற்றி பார்க்கலாம். செல் were first discovered by Robert Hooke in 1665. He observed the cell in a cork slice with the help of a primitive microscope. ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் 1665 வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு காக் ஸ்லைஸில் சின்ன சின்ன டெட் செல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. லியூவெனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மைக்ரோஸ்கோப்பை வச்சு பாண்டில் வந்து லிவிங் செல்ஸை வந்து கண்டுபிடிச்சாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ லிவிங் செல்ஸை வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ராபர்ட் ப்ரவுன் வந்து 1831, அதாவது ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் வந்து கண்டுபிடிச்சாரு. புர்கின்ஜி வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாசம்ங்கிற ஒரு டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா காயின் பண்ணாரு. அதாவது நம்ம வந்து இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ செல் தியரி that all the plants and animal are composed of the cell and that cell is the basic unit of life was presented by 2 biologists. அந்த செல் தியரி வந்து பார்த்திங்கன்னா 2 biologists வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஸ்க்லீடன் அண்ட் ஸ்குவான். ஸ்க்லீடன் வந்து 1838லேயும் ஸ்குவான் வந்து 1839லேயும். The cell theory was further expanded by Virchow. ஸோ விர்ச்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. அதாவது 1855ல் அவர் என்ன சொல்கிறாருன்னா பழைய செல்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா புது செல்லாக வந்து வருது. அதாவது all cells arise from the pre-existing cells. With the discovery of electron microscope in 1940, it was possible to observe and understand the complex structures of the cell and its various organelles. The invention of magnifying lenses led to the discovery of the microscopic world. It is known that a single cell may constitute a whole organism as in amoeba. ஸோ 1940ல் வந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வேரியஸ் செல் ஆர்கனல்ஸை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடிஞ்சது. கிளாமிடோமோனஸ், அமீபா, பாரமெசியம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸில் ஏன் யூனிசெல்லுலர்னு சொல்கிறாங்கன்னா யூனினா 1, அதாவது சிங்கிள். ஸோ யூனிசெல்லுலார் சிங்கிள் செல்லாக இருக்கிறதுனால இது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸும். அதுவே நம்ம ஹியூமன்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஏன்னா பார்த்திங்கன்னா மல்டினா மெனி, நம்ம வந்து நிறைய செல்லால் கிரியேட் ஆனதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கி, பிளான்ட், அனிமல்ஸ் எல்லாமே வரும். ஸோ எவ்ரி மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் ஹேஸ் கம் ஃப்ரம் சிங்கிள் செல். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே செல்லில் தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம போன வருஷத்துமே பார்த்துருப்போம். செல் டிவைட் டு ப்ரொடியூஸ் செல் ஆஃப் தேர் ஓன் கைண்ட். ஆல் செல்ஸ் தஸ் கம் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து செல்லாம் டிவைட் ஆகும். We can try preparing temporary amounts of leaf peels, tip of roots and of onion and even peels of onion of different sizes. After performing the activity, let us see what the answers for the following questions would be. Do all cells look alike in terms of shape and size? Do all cells look alike in structure? Could we find difference among cells from different parts of the plant body? What similarities could we find? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆனியன் பீல்ஸோட லீஃப்லேருந்து ஒரு பாட்டும், ரூட்லேருந்து ஒரு பாட்டும், ஆனியனோட பீல்லேருந்து ஒரு பாட்டும் எடுக்க சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் வைக்க சொல்கிறாங்க. எல்லாத்தோட செல்லும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இருக்காது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹியூமன் பீயிங்லேயும்
Some organisms could have cell of different kinds. Look at the following pictures. It depicts some cell from the human body. ஹியூமன் பாடியில் இருக்கிற சில செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து நிறைய செல் வந்து நம்ம பாடியில் இருக்கும். ஸோ மசில் செல், பிளட் செல், நர்வ் செல், போன் செல், ஃபேட் செல், ஓவியம், ஸ்பெர்ம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல் வந்து நம்ம பாடியில் இருக்கும். ஓவியம் வந்து ஃபீமேலுக்கும், ஸ்பெர்ம் வந்து மேலுக்கும் இருக்கும். The shape and size of cell are related to specific function they perform. Some cells like amoeba have changing shapes. ஸோ ஒரு ஷெல்லோட சைஸும் ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அமீபாக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னால அதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். In some cases, the cell shape could be more or less fixed and peculiar for a particular type of cell. For example, nerve cell has a typical shape. ஸோ ஒரு செல்லோட ஆர்கனுக்கு ஏற்ற மாதிரியும் அதோட சைஸும் ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நர்வ் செல் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக புழு மாதிரியே இருக்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நர்வ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நர்வ் செல்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது, லென்த்தாக இருக்குது. Each living cell has the capacity to perform certain basic functions that are characteristic of all living forms. How does a living cell perform these basic functions? We know cells perform these basic functions. We know that there is a division of labor in multicellular organisms such as human beings. ஸோ எல்லா லிவிங் பீங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட உடம்புக்குள்ளே நிறைய லேபர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்குள்ளே ஹார்ட் இருக்குது. ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை பம்ப் பண்ணுது. ஸ்டொமக் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்மளோட லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து இன்ஹேல் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேபர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி ஒரு செல்லுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய செல் ஆர்கனைஸ் இருக்கும். ஸோ ஈச் கைண்ட் ஆஃப் செல் ஆர்கனைஸ் பெர்ஃபார்ம் ஸ்பெஷல் ஆக்ஷன் சச் அஸ் மேக்கிங் நியூ மெட்டீரியல் இன் செல். ஸோ இந்த மாதிரி புதுசாக மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைஸ் இருக்கிறதுனால தான் செல்லே இருக்குது. ஸோ இப்போ நம்ம செல்லோட ஆர்கனைஸை பற்றி ஒன்று பார்க்கலாம். We saw that above the cell has special components called organelles. How is a cell organized? If you study a cell under a microscope, you would come across three features in almost every cell: plasma membrane, nucleus and cytoplasm. All activities inside the cell and interaction of the cell with the environment are possible due to these features. Let us see how. ஸோ நம்ம முன்னாடி படித்த வந்து பார்த்துருப்போம். செல் வந்து நிறைய ஸ்பெஷல் காம்பனன்ட்ஸ் வச்சுருக்கோம். அதாவது செல் ஆர்கனிசம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம செல்லை வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எல்லா செல்லையும் இருக்கும்: பிளாஸ்மா மெம்பரேன், நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம். ஸோ இந்த செல் நடக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஏதாவது சம்மந்தம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்மா மெம்பரேன் இல்லைனா செல் மெம்பரேன். ஸோ 2-3 தான், அதை வந்து நம்ம பார்க்கலாம். This is the outermost covering of the cell that separates the contents of the cell from its external environment. The plasma membrane allows or permits the entry and exit of some material in and out of the cell. It also prevents movement of some other materials. The cell membrane therefore is called a selectively permeable membrane. So இந்த plasma membrane வந்து நீங்கள் ரொம்பலாம் குழப்பிக்கோன்னா ஜஸ்ட் ஒரு வாட்டர் பலூன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ வாட்டர் பலூனில் நீங்கள் வந்து ஒரு பலூன் இருக்குது, அதான் செல் மெம்பரேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற சைட்டோபிளாசம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பாலை வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நீங்கள் ஒரு செல்லாக வந்து நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ இப்போ ஆனால் அதில் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, பலூனில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியிலையும் உள்ளேயும் வந்து போக முடியாது எந்த ஒரு ஏராலையும் தண்ணியாலையும். ஆனால் இந்த செல் மெம்பரேனில் வந்து பார்த்திங்கன்னா இது நினச்சா வெளியில் இருக்கிற கேஸை உள்ளே இருக்க முடியும், உள்ளே இருக்கிற கேஸை வெளியே கொண்டு போக முடியும். அதே மாதிரி வாட்டரையும் வெளியில் இருக்கிற வாட்டரை உள்ளே கொண்டு போக முடியும், உள்ளே இருக்கிற வாட்டரை வெளியே கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் சொல்லலாம், இப்போ தான் மூடி இருக்குன்னு சொன்னால் எப்படி வந்து வெளியில் வந்து வாட்டரும் உள்ளே போகுது, உள்ளே இருக்கிற வாட்டர் வெளியே போகுது, இந்த மாதிரி கேஸ் நடக்குதுன்னா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா how does the movement of substance take place into the cell? How does substance move out of the cell? Some substance like carbon dioxide or oxygen can move across the cell membrane by a process called diffusion. So diffusionங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனால மட்டும்தான் இந்த செல் மெம்பரேனால்
கேஸஸோ ஆக்சிஜன், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா செல் மெம்பரேனுக்கு வெளியும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ண முடியுது. We have studied the process of diffusion in earlier chapters. We saw that there is a spontaneous movement of a substance from a region of high concentration to a region of low concentration. So high concentration வந்து low concentration வந்து ஒரு substance move ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா diffusion சொல்லுவாங்க. Something similar to this happens in cell when, for example, some substance like CO2, which is a cellular waste and requires to be exerted out of the cell, accumulates in high concentrations inside the cell. ஸோ இப்போ வந்து சாதாரணமாக பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்குள்ளே வந்து CO2 ஜென்ரேட் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லுலார் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயாகணும். ஸோ ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்குள்ளே புஷ் பண்ணும். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், அதே வெளியில் வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமா உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியே வந்து இதை புஷ் பண்ணும். As soon as there is a difference of concentration of CO2 inside and outside the cell, CO2 moves out of the cell from region of high concentration to a region of low concentration. Similarly, O2 enters the cell by process of diffusion. ஸோ எந்த மாதிரி CO2 வந்து ஒரு செல்லுக்கு தேவையில்லையோ அதே மாதிரி O2 வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லுக்கு தேவை. அதாவது ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் ஒரு செல்லால் ரன் ஆக முடியும். ஸோ அதே மாதிரி ஆக்சிஜனோட குறைபாடு நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் ஆக்சிஜன் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமா பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. கேஸஸ் எக்ஸ்சேஞ்சோ வாட்டர் எக்ஸ்சேஞ்சோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். வாட்டர் ஆல்சோ obeys the law of diffusion. The movement of water molecules through such a selectively permeable membrane is called osmosis. ஸோ கேஸை வந்து டிஃப்யூஷன் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஓஸ்மோசிஸ்னு சொல்கிறாங்க. The movement of water across the plasma membrane is also affected by the amount of substance dissolved in the water. ஸோ plasma membrane குள்ளே போகிற மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த வாட்டரில் இருக்கிற அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். Thus, osmosis is the net diffusion of water across a selectively permeable membrane toward a higher solute concentration. What will happen if we put an animal cell or plant cell into a solution of salt or sugar in water? One of the following three things could happen. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் செல் வாட்டர் செல் எடுத்து ஒரு சுகர் இல்லைனா சால்ட் சொல்யூஷன் போட்டோன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 3 விஷயம் நடக்கலாம். என்னென்னா ஃபர்ஸ்ட், the medium surrounding the cell has a higher water concentration than the cell, meaning that the outside solution is very dilute. The cell will gain water by osmosis. ஸோ வெளியில் இருக்கிற தண்ணியோட டைல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து கெயின் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போடோனிக் சொல்யூஷன் சொல்கிறாங்க. Water molecules are free to pass across the cell membrane in both directions, but more water will come into the cell than will leave. ஸோ வெளியில் போகிறத விட வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்து உள்ளே தான் வரும். The net overall result is the water enters the cell. The cell is likely to swell up. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை தண்ணிக்குள்ளே போடுறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெல் ஆகும். The medium has exactly the same water concentration as the cell. ஸோ ஒரே டென்சிட்டி வந்து இருந்ததுன்னா there will be no dead movement of the water across the cell membrane. Such solution is known as isotonic solution. ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே டென்சிட்டியில் இருக்கிற செல்லும் அந்த இருக்கிற லிக்விடை வந்து பார்த்திங்கன்னா ஒரே டென்சிட்டி இருந்ததுன்னா எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. அதாவது சேஞ்ச் நடக்கும். ஸோ உள்ளேயும் தண்ணி போகும், வெளியும் தண்ணி வரும். ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரே ரேட்டில் இருக்கிறதுனால சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும். If the medium has a lower concentration of water than the cell, meaning that there is a very concentrated solution. So ரொம்ப concentration solution, அதாவது வாட்டரில் சால்ட் இல்லைனா சுகர் சொல்யூஷன் அந்த மாதிரி சொல்யூஷன் இருந்ததுன்னா செல் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து லூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி லூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா such a solution is known as hypertonic solution. ஸோ வாட்டரோட வாட்டர் வந்து கம்மியான டென்சிட்டி இருந்ததுன்னா அது வந்து ஹைப்போட்டோனிக், அதுவே ரெண்டுமே ஈக்குவல் இருந்ததுன்னா ஐசோட்டோனிக், அதுவே ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஹைப்பர்டோனிக். Again, water crosses the cell membrane in both directions, but this time more water leaves the cell than enters it. ஸோ உள்ளே போகிறத விட வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். Therefore, the cell will shrink.
Thus, osmosis is a special case of diffusion through a selectively permeable membrane. Now let us try out some following activity. ஸோ இது மூலியம் வந்து பார்த்திங்கன்னா செல் வந்து ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்மோசிஸை வந்து ஒரு எக்கில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆஸ்மோசிஸ் வித் அன் எக். ஸோ ஒரு எக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ணணும். ஆனால் உள்ளே இருக்கிற ஒரு சின்ன லேயர் மட்டும் இருக்கணும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா டைல்யூட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடில் வந்து நம்ம அந்த எக்கை வந்து போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஷெல் வந்து வந்துடும். அதாவது அது வந்து கால்சியம் கார்பனேட்னால வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும். ஸோ அது மேலே இருக்கிற ஒரு தின் அவுட்டர் லேயர் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து நம்ம வெளியே எடுத்து அதை வந்து பியூர் வாட்டரில் 5 minutes போடணும். ஸோ நம்ம போடுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த எக் வந்து ஸ்வெல் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஆஸ்மோசிஸ் மூலிமா உள்ளே போகுது. Place a small de-shelled egg in a concentrated salt solution and observe for 5 minutes. ஸோ இதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் சொல்யூஷனில் போட்டு அதை எடுத்து மறுபடியும் சால்ட் வாட்டரில் போட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போடுறப்ப என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்க் ஆகும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்குள்ளே போகிற தண்ணியை விட வெளில வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக் வந்து ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். Put dry raisins or apricots in a plain water and leave them for some time. Then place them into a concentrated solution of sugar and salt. You will observe the following. Each gains water and swells when placed in water. However, when placed in the concentration solution, it loses water and consequently shrinks. ஸோ ரைசன்ஸ் அண்ட் ஆப்ரிகாட்ஸ் அதை வந்து போட சொல்கிறாங்க. நம்ம வந்து அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா திராட்சை, இந்த ஸ்வீட்டில் போகிற சின்ன சின்ன திராட்சை வந்து நம்ம தண்ணியில் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்மெல் ஆகும். ஸோ அது வந்து ஸ்மெல் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதுவே அது வந்து நம்ம சால்ட் வாட்டர் இல்லைன்னா சுகர் வாட்டரில் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதுவே ரொம்ப ட்ரை ஆகிடும். அதாவது ட்ரை ஆகிற சொல்கிறத விட ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிடும். யூனிசெல்லுலர் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம் அண்ட் மோஸ்ட் பிளான்ட்ஸ் டென் டு கெயின் வாட்டர் த்ரூ ஆஸ்மோசிஸ். ஸோ நிறையா யூனிக்ஸில் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மோசிஸ் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து கெயின் பண்ணுது. அப்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் பை பிளான்ட் ரூட்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆஸ்மோசிஸ். ஸோ பிளான்ட் ரூட்ஸ்லேருந்து வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மோசிஸோட ஒரு எக்ஸாம்பிள். Thus, diffusion is important in exchange of gases and water in the life of cell. In addition to this, the cell also obtain nutrition from its environment. Different molecules move in and out of the cell. So, a type of transport requires use of energy. ஸோ இந்த மாதிரி டிஃப்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. The plasma membrane is flexible and is made up of organic molecules called lipids and proteins. However, we can observe the structure of a plasma membrane only through an electronic microscope. ஸோ இந்த plasma membrane வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மாலிக்யூல்ஸால் கிரியேட் இருக்குது. என்ன பார்த்திங்கன்னா லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வெறும் எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப், அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து பார்க்க முடியும். The flexibility of cell membrane also enables the cell to engulf food and other materials from its external environment. Such processes are known as endocytosis. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற ஃபுட்டை என்கல்ஃப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ அமீபா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் இருக்குன்னா அது வந்து அதோட சூடோபொடியா, அதாவது 2 ஃபால்ஸ் ஃபீட்டை வந்து என்கல்ஃப் பண்ணி அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செல் வால். Plant cell, in addition to the plasma membrane, have another rigid outer covering called the cell wall. ஸோ இங்கே எனக்கு நினச்சிருக்கீங்களா, ஏன் நம்மளால் ஹியூமன்ஸ் எல்லாம் நடக்க முடியுது, மூவ் ஆக முடியுது, ஆனால் பிளான்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு? ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரிஜிட்டான கவர், ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டு கட்டி போட்ட மாதிரி ஒரு கவர் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா செல் வால். ஸோ எல்லாம் பிளாஸ்மா மெம்பரேன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அதை வந்து மூவ் பண்ண முடியுது. அதுவும் இது பிளாஸ்மா மெம்பரேனுக்கு அப்புறம் செல் வால்னு சொல்லிட்டு ஒரு வால் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் செல்லில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செல்லுலோஸால் க்ரியேட்டாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிடாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த செல்லால் மூவ் ஆக முடியாது. ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்குது அது, அதாவது ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த். When living plant cell loses water through osmosis, there is a shrinkage or contraction of the contents of cell away from this cell wall. This phenomenon is known as plasmolysis. ஸோ இதே பிளான்ட் செல்லில் வந்து நடக்கிறப்ப வந்து பிளாஸ்மோலிசிஸ் சொல்கிறாங்க. இந்த செல் வாலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்மோசிஸும் பிளாஸ்மோலிசிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம ஆக்டிவிட்டி 5.6 பார்க்கலாம். Mount the peel of rohio leaf in water on a slide
and examine cells under the high power of a microscope. Note the small green granules called chloroplasts. They contain a green substance called chlorophyll. Put the strong solution of sugar or salt on the mounted leaf on the slide. Wait for a minute and observe under a microscope. What do we see? Now place some royal leaves in boiling water for a few minutes. This kills the cells. Then mount one leaf on a slide and observe it under a microscope. Put a strong solution of sugar or salt on the mounted leaf on the slide. Wait for a minute and observe it again. What do we find? Did plasmolysis occur now? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோயோ லீவ்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லீஃப் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடில் வந்து வாட்டர் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஸ்லைடை வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒரு மைக்ரோஸ்கோப்போட ஹை பவரில் வச்சு அதை பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்மால் க்ரீன் கிரானியூல்ஸ் வந்து பார்க்க சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து குளோரோபிளாஸ்ட். ஸோ அதில் இருந்தால் குளோரோஃபில் வந்து கிரியேட் ஆகுது. அதில் குளோரோஃபில் மூலியமாக ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது. அதில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து தனக்கு தேவையான ஸ்டார்ச் வந்து கிரியேட் பண்ணிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சைடில் தான் பார்க்கணும். ஸோ பேசிக்கலாக இந்த செல்லை வந்து நம்ம இப்போது அந்த பிளான்ட்டை வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா அது மேலே வந்து கொஞ்சம் சால்ட் கான்சன்ட்ரேட்டடான சுகர் இல்லைனா சால்ட் சொல்யூஷனை போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நம்ம பார்க்குறப்போ அது பார்த்திங்கன்னா சுருங்கி இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மோலிசிஸ் நடந்திருக்கு. அதுவே கொஞ்சம் ரோயோ லீவ்ஸ் வந்து அடுத்த தடவை எடுக்கிறப்போ அந்த மைக்ரோஸ்கோப்பில் வைக்கிறது முன்னாடி பாயில் பண்ணிடுறோம். ஸோ பாயில் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக வருதுனால எல்லா பிளான்ட் செல்ஸும் பார்த்திங்கன்னா இறந்துடும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டெட் செல்ஸை நம்ம அந்த இடத்துல பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை செக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும். அதுவே அதுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் அந்த ஸ்ட்ராங் சொல்யூஷன் வந்து போர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சினிமும் நடக்காது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மோலிசிஸ் ஒரு லிவிங் செல்ஸ்க்கு மட்டும் தான் நடக்கும். இது மாதிரி ஆஸ்மோசிஸும் டிஃப்யூஷனும் லிவிங் செல்ஸ்க்கு மட்டும் தான் நடக்குமே தவிர டெட் செல்ஸ்க்கு நடக்காது. What we infer from this activity? It appears that only living cells and not dead cells are able to absorb water by osmosis. Cell walls permit the cell of plants, fungi and bacteria to withstand very dilute hypotonic external media without bursting. In such media, the cell tend to take up water by osmosis. The cell swells, building up pressure against the cell wall. The cell wall exerts an equal pressure against the swollen cell. Because of their wall, such cells can withstand much greater changes in the surrounding medium than animal cells. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹைப்போட்டோனிக் சொல்யூஷன் வந்து இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து உள்ளே அதிகமாக ஏறும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது பிளான்ட் செல்லாக இருந்ததுன்னா செல் வால் வந்து அது உள்ளே போகிறத அந்த பர்ஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அனிமல் செல்லை விட செல் வாலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவு தண்ணியை வந்து அதால் தாக்க பிடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலூனில் வந்து நீங்கள் வாட்டர் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே பிடிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக பர்ஸ்ட் ஆகிடும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பலூன் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுறீங்க, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாக்ஸ்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை தண்ணி பிடிச்சிங்கன்னா ஒன்று அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஏறாது. ஒரு வேளை ஏறினாலும் அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வெடிக்க விடாது. ஸோ அதே தான் இங்கே நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்வால் இருக்கிறதுனால பிளான்ட் செல்லில் தான் அதிகமான அளவு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க முடியும். ஸோ நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சொல்ல பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.